நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ஒரு மனுஷனுக்கு 3 பாகங்கள் இருக்கு. சரீரம், ஆத்துமா, ஆவி. சரீரத்துல என்ன இருக்கு? பாவம். ஆத்துமால என்ன இருக்கு? உணர்ச்சிகள், தேவையில்லாத சிந்தனைகள், இச்சையான உணர்வுகள், இதெல்லாம் ஆத்துமால அடங்கி இருக்கு. ஆவியில என்ன இருக்கு? அதுவும் ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டானா அவனுடைய ஆவியில யார் இருப்பா? பரிசுத்த ஆவியானவர். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? யுத்தம் இருக்கா இல்லையா? அது இல்லங்க. யாருக்கும் யுத்தம், யாருக்கு எதிரா யார் போறா, யாரு கூட யாரு போறா, இதுதாங்க இன்னைக்கு கேள்வி. இன்னும் புரியலையா? இன்னும் சிம்பிளா சொல்றேன். நம்மளுடைய ஆத்துமா யாரோட யாருக்கு எதிராக யுத்தம் பண்ணுது அப்படின்றத குறித்து நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா நம்மளுடைய ஆத்துமா நடுவுல இருக்கு. அதனால நம்மளுடைய ஆத்துமா ஆவியோட டீம் போட்டு மாம்சத்துக்கு எதிராக யுத்தம் பண்ணுச்சு அப்படின்னா அந்த யுத்தத்துக்கு பேர் என்ன தெரியுமா? மாம்சத்துக்கும் ஆவி ஆத்மாவுக்கும் ஒரு யுத்தம். இதுல டீம் ஏல மாம்சமும் டீம் பில ஆவி ஆத்மாவும் சேர்ந்திருக்கும். இந்த போர்ல நிச்சயமா ஆவி ஆத்மா டீம் தான் ஜெயிக்கும். ஏன் அப்படின்னா ஆவியில யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நம்ம மாம்சத்தை மேற்கொள்ள பிரயாசப்படுவோம். இதுலயும் மாம்சத்தின் இச்சைகள் வரும் தான், அதுதானே யுத்தமே. ஏன்னா ஆவி ஆத்மாவும் ஒன்னா இணைந்து பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்களை செய்யும் போது மாம்சத்தின் இச்சை என்ன பண்ணோம்? அதை தடுத்து நிறுத்தும். இந்த யுத்தத்தை பத்தி தான் பவுல் எபேசியர் 6வது அதிகாரத்துல எழுதுறாரு. இதுதான் உண்மையான ஆவிக்குரிய யுத்தம். ஆனா இன்னொரு விதமான ஒரு யுத்தம் இருக்கு. அது என்ன தெரியுமா? நம்மளுடைய ஆத்துமா மாம்சத்தோட டீம் போட்டு ஆவிக்கு எதிராக யுத்தம் பண்றது. இந்த யுத்தம் எப்படி நடக்கும் அப்படின்னா, மாம்சமும் ஆத்துமாவும் ஒரு டீம்ல இருக்கும், ஆவி இன்னொரு டீம்ல இருக்கும். இதுல நம்மளுடைய ஆத்துமா சரீரத்தோட சேர்ந்ததுனால எல்லா ஆசைகளையும் இச்சைகளையும் ஆத்துமா பூர்த்தி செஞ்சுக்கும். இது ஒரு யுத்தமே இல்லைங்க. ஆனா நம்மளுடைய மனசுல என்ன தெரியுமா யோசிச்சுட்டு இருப்போம்? இதுதான் உண்மையான யுத்தம் அப்படின்ட்டு. ஏன் அப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா, அந்த எண்ட்ல இருந்து ஆவியானவர் இது தப்பு, இப்படி நீ பண்ணக்கூடாது, நீ தப்பான டீம்ல இருக்கிற அப்படின்ட்டு உணர்த்துவாரு. இதை நம்ம என்ன யோசிப்போம்? இது ஆவிக்குரிய யுத்தம், நான் இதை மேற்கொள்ளணும் அப்படின்ட்டு யோசிப்போம். ஆனா அப்படி இல்லைங்க, நம்ம ஏற்கனவே தோத்துட்டோம். அதனால இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்களேன், என்னுடைய ஆத்துமா ஆவியோடு இணைந்து மாம்சத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ணுதா, இல்லனா என்னுடைய ஆத்துமா மாம்சத்தோட இணைந்து ஆவிக்கு விரோதமா யுத்தம் பண்ணுதா? இது உண்மையான யுத்தம் இல்ல. ஆவியும் ஆத்மாவும் இணைந்து மாம்சத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ணி அந்த யுத்தத்துல ஜெயித்து ஜெயம் கொள்ளுகிறவர்களாக பரலோகத்துக்கு போனோம். இதுதாங்க உண்மையான ஆவிக்குரிய யுத்தமே. இதை குறித்து சிந்தித்து பாருங்களேன்.